கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. இந்த நாள் செய்தியின் தலைப்பானது கடைசி கால மீதமான சபைக்கு. கானான் தேசம் பற்றிய ஒரு அறிக்கையை கொண்டு வரும்படி மோசே 12 லேவிக்காரரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பினார். அவர்களில் ஒவ்வொரு லேவிக்காரரும் ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த கோத்திரத்தின் சார்பாக இஸ்ரவேல் ஜனங்களில் மிக மிக முக்கியமான இலக்கு கானான் தேசமாக இருந்தது. அதற்காக அவர்கள் எகிப்தை விட்டு வனாந்திர அனுபவங்களை சகித்தார்கள். கானான் தேசத்தில் சோய்த்து பார்க்க வேண்டிய 3 காரியங்கள். முதலாவதாக, ஜனங்கள், பட்டணங்கள், நிலம். அனுப்பவர்கள் திரும்பி வந்து சொன்னதாவது, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த ஜனங்கள், குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் மற்றும் பட்டணங்கள் அரணைப்பானவைகள் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். ஏனோக்கின் குமாரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறவர்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அங்கேயும் யோர்தானடியிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அவரோடு கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசமாய் இருக்கிறது என்றார்கள். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றிக்கிளையில் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தார்கள் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, 12 பேரில் 2 பேர் நம்பிக்கையின் செய்தியை தருகிறார்கள். இந்த கடைசி நாளிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். மீதமான 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். இந்த 10 பேர்களும் கர்த்தர் செங்கடலை பிளந்து அற்புதமாய் வழிநடத்தி வந்த பாதையை மறந்து போனார்கள். தேவனால் எல்லாம் கூடும் என்ற வல்லமையை விசுவாசியாக போனார்கள். எனவே கடைசி காலத்திலே வாழக்கூடிய மீதமான திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், காலேப்பும் யோசுவாவும் போன்ற 2 நல்ல சிந்தனை உள்ள சிந்திக்கிற விசுவாசி தேவைப்படுகிறார்கள். கடைசி நாட்களிலே நீங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.